வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது மயில் பற்றிய கனவு பாகம் 2. ஒரு மயில் உங்களுடன் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் கடினமாக உழைத்து வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. இறகுகள் இல்லாத ஒரு மயிலை கனவில் கண்டால் தாங்கள் செய்யும் செயலில் பின்னடைவு ஏற்பட போகிறது என்பதை குறிக்கிறது. ஒரு கருப்பு மயிலை தாங்கள் கனவில் கண்டால் தங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஒரு மயிலின் தலை மற்றும் கண்களை மட்டும் கனவில் கண்டால் உங்களை சுற்றி இருப்பவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் உங்களை காலை வாரலாம் என்பதையும் குறிக்கிறது. ஒரு தோட்டத்தில் மயில் இருப்பதை போல் தங்கள் கனவில் கண்டால் விரைவில் ஒரு புதிய நபரை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அந்த புதிய நபர்களின் மூலமாக அதிக வெற்றி பெறுவீர்கள் என்பதாகும். மயில்கள் உருவம் பதித்த நகைகளை தாங்கள் கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது என்பதை குறிக்கிறது. மயில் உருவத்தை பச்சை குத்துவது போல் தங்கள் கனவில் கண்டால் விரைவில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. ஒருவர் உங்களுக்கு மயிலை கொடுப்பது போல் கனவில் கண்டால் மிகப்பெரிய அளவிலான செல்வத்தை பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. ஒரு மயில் பிறப்பது போல் கனவில் கண்டால் உங்களுடைய குடும்பத்தில் புதிய நல்ல செயல் நடைபெறப் போகிறது என்பதை குறிக்கிறது. தங்கள் கனவுகளின் பொருள் தெரிய வேண்டும் என விரும்பினால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.